இந்த வீடியோவில் ஜாவாவில் எப்படி யூசர் இன்புட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கணும், மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து ஜாவாவில் இன்பில்ட்டாகவே இருக்கும். அப்போ இந்த கிளாஸ் அப்படின்னாலே அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால நான் ஓபிஜேன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட்டில் நம்ம டைப் பண்ணணும். இது வந்து இன்புட் ஸ்ட்ரீமுடைய ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இது எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். அதனால் இம்போர்ட் போட்டு ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து யூசர்ட்டேருந்து என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்டர் யுவர் நேம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் நேம்ங்கிறது ஒரு வேரியபிள். இது எப்படி நம்ம கால் பண்ணுறோம், ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நேம் ப்ளஸ் நேம் போட்டிருக்கோம். இது எப்படி ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.